Hi students, welcome to our chemistry channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th கிளாஸோட ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2024க்கான சிலபஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டைம் டேபிள்ன்றது வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு டிசம்பர் 10லேருந்து எக்ஸாம்ன்றது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. மேத்ஸ் எக்ஸாம் வந்து டிசம்பர் 16 வருது. ஸோ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வாட்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவல் டைம் கிடைக்காமல் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் பாருங்கள். சப்போஸ் வீடியோஸ் அப்லோட் வரலன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண வீடியோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேத்ஸ் ஆகட்டும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் போட்டிருக்கேன். அந்த கொஷின் ஏதாவது இருந்தால் போடுறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, எல்லாமே ஃபுல் சிலபஸ் தான். எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ஃபுல் புக்கே படிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நமக்கு சிலபஸ் ஆஃப் இயர்ன்றது ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும். உங்களுக்கு எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஜூன் டு டிசம்பர் தான். யாருக்கும் ஜனவரிலாம் கிடையாது, எல்லாமே ரிவிஷன்ஸ் தான். அதனால் ஃபுல் புக்கு இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஓகேங்களா? இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுகிற இது தான். புரியுதுங்களா? நான் சும்மா அந்த வீடியோக்காக பண்ணிகிட்டு இருக்கேன், பாருங்கள். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸுமே பார்க்கணும். யூனிட் 1, 2 எல்லாமே ஜூன் ஜூலை சிலபஸ் தான். எல்லாமே ஆகஸ்ட்டு. ஸோ இது வந்து இதுவும் ஆகஸ்ட். 6th யூனிட், 7th யூனிட் வந்து அக்டோபர், 8th யூனிட் வந்து அக்டோபர், 9th யூனிட் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர். இருக்கிறது 9 யூனிட்ஸ் தான். டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிச்சு. அதனால் தமிழ் வந்து ஃபுல் புக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 யூனிட்ஸ் இருக்குது. 7th யூனிட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் சிலபஸ். அப்போது கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள்ளே முடிச்சிருக்கணும். அதனால் ஸோ உங்களுக்கு ஃபுல் புக்கு. ஸோ மேத்ஸும் அவள் தான். ஓகேங்களா? ஸோ ஜூன் சிலபஸ், ஜூன் ஜூலை எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது எதுவுமே ஜனவரின்றதே வராது. கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே முடிச்சிருக்கணும். அதனால் மேத்ஸு கூட 8 யூனிட்ஸும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மேத்ஸுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச ப்ளூ பிரிண்ட்டு ஆல்ரெடி போட்டிருப்பேன் லாஸ்ட் இயர்து. அது வேணும் கூட பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். 10th கிளாஸ் மேத்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்ன்ட்டு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட் பாருங்கள். கண்டிப்பாக அதில் மேத்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் இட் இஸ் சயின்ஸு கூட பார்த்தீங்கன்னா சேம். டோட்டலாக 23 நினைக்கிறேன், 23 யூனிட்ஸ் நினைக்கிறேன். 23 யூனிட்ஸ் இருக்குது. எல்லாமே டிசம்பர் சிலபஸ் வரைக்கும் தான். அந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ஸோடு சேர்த்து. அதனால் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சயின்ஸு கூட ஃபுல் சிலபஸ் அண்ட் சோஷியல் கூட ஆஸ் இட் இஸ் ஃபுல் புக்குன்றது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் 10 யூனிட்ஸ், ஜியாகிரஃபியில் வந்து 7 யூனிட்ஸ், சிவிக்ஸில் வந்து 5 யூனிட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் கூட 5 யூனிட்ஸ்ன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதுதான் சிலபஸ். ஸோ சிலபஸ்ன்ட்டு நம்ம அதை பற்றி பார்க்கவே இல்லை. ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் புக்கு படிக்கணும் ஆஃப் இயர்லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற ரிவிஷன்ஸ் ஆகட்டும், பப்ளிக் எல்லாமே ஃபுல் புக்கு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.